நிக்கிறேன் அப்படியே யோசிப்பு கண்டிப்பா இல்ல. அது மட்டும் இல்ல, கட்டாயமா வாகனங்கள் ஓட்டும் பொழுது என்ன பண்றாங்க தெரியுமா? எல்லாம் மதுபானத்தை குடிச்சிட்டு என்ன பண்றாங்க? 100ல போறாங்கக்கா, 100ல போறாங்க, பின்னாடியே 108 வருது. எதுக்கு அள்ளி போட்டு போறதுக்கு? அவங்க மட்டும் போனா கூட பரவாயில்லையே, நாங்கெல்லாம் எத்தனையோ கனவுகளோட கற்பனைகளோட வண்டிகள்ல வாகனங்கள்ல இன்னைக்கு பயணம் பண்ண முடியல. சேர்த்து கொண்டு படுக்க வச்சிருக்கா. உள்ள போனோடனே இங்க பாருங்க, இப்படி 4 வழிச்சாலை மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுது. நேரா கொண்டு வந்து மேல ஏத்தி விட்டுறாங்க. என்ன ஆகுது? ஆக்சிடென்ட் ஏற்படுது. இந்த காலத்துல வண்டி வாகனங்கள்லாம் பெருகி போச்சு, விபத்துக்கள் அதிகமா போச்சு, நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படுது. அந்த காலத்துல வாழ்ந்தாங்க, எந்த நவீன வசதியும் கிடையாது, கரண்ட் கிடையாது, செல்போன் கிடையாது, எதுவுமே கிடையாது. வாழ்ந்தாங்க 100 வயசு 150 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஐயோ போய் சேர மாட்டாரேன்னு வருத்தப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு 16 வயசு, 10 வயசு, 30 வயசு, 40 வயசு இப்படி எல்லாம் இன்னைக்கு போய் சேர்றாங்க. வயசே கிடையாது, இப்பெல்லாம் கிடையாது. ஆனா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எல்லாம் போதைப் பொருள். பான்பராக்கு போடுறது, பொடிமட்டை போடுறது, புகையில போடுறது, கஞ்சா போடுறது, கூலிப்பு. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சரி பிள்ளைங்க படிச்சு அந்த 1848 என்ன பொருள்? அதான் நான் 18 வயசுல குடிக்க ஆரம்பிச்சுட்டேன், 48 வயசுல நான் போய் சேர போறேன்னு அர்த்தம். அது தெரியாம நிறைய பேர் வாங்கி வாங்கி வாயில ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஏக்கா இதோட போனா கூட பரவாயில்லக்கா. இன்னொன்னு என்ன தெரியுமா? ஐயா மாதிரி கஷ்டப்பட்டு கடனை உடனாவது வாங்கி வெளியூர் வெளிநாடுன்னு படிக்க அனுப்பணும்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைங்களை படிக்க கல்லூரிகளுக்கு அனுப்புறாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன தெரியுமா பண்றாங்க? படிக்கிறோன்ற பேர்ல தனக்கு தானே போதை ஊசிகளை போட்டுக்கிறது. இந்த மாதிரி போதை பழக்கங்களுக்கு சின்ன வயசுலயே அடிமையானா வாழ்க்கை இன்னைக்கு ஆத்துமேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கணும். ஆமா, அதனால அந்த வாழ்க்கையில உணர்ந்தோம் அப்படின்னா கட்டாயமா நாம நல்ல செல்வ செழிப்போட ஆரோக்கியமா கடவுள் கொடுத்த ஆயுள 100 நாள். இந்த பாத்தீங்களா எங்க பெரியம்மா பஸ்ல போறாங்க, சொல்லியிருந்தா நானும் உங்க கூட வந்திருப்பேன்ல. பாருங்க எப்படி போறாங்க பஸ்ல, ஜம்முன்னு மதுரைக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் இன்னைக்கு நாட்டுல நடக்குது. அதோட பாருங்க எங்க சித்தியை பாருங்க பஸ்ல பூராமே எங்க சொந்தக்காரங்களே, எங்க பார்த்தாலும் பூராமே எங்க சொந்தக்காரங்களே இருக்கிறாங்க.